வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ஸ்டாலின் தேர்தலில் போட்டியிட தடையா? நீதிமன்றம் வெளியிட்டுள்ள தீர்ப்பா சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. கொளத்தூர் தொகுதியில் கிட்டத்தட்ட 1.5 லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். ஆனால் அதே சட்டசபை தொகுதியில்தான் ஸ்டாலின் அவர்கள் பல ஆயிரம் ஓட்டுக்கள் வித்தியாசத்தில் வெற்றியடைந்தார். இந்த முறை கொளத்தூர் தொகுதியிலிருந்து வேறு தொகுதிக்கு மாற்றப்பட உள்ளார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதற்கு மிக முக்கியமான காரணமே ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டால் தோல்விதான் என்ற காரணத்தினால் பல்வேறு விவாதங்கள் ஏற்பட்டுள்ளது. மேலும் கொளத்தூர் தொகுதியில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். அது போலியானது என்றும் தெரிய வந்துள்ளது. ஆனால் கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்கள் இத்தனை வருடமாக அந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றியடைந்ததும் தற்பொழுது மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுவதற்கு முன் வந்தால் நீதிமன்றம் தடை விதிக்கும் என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் வைரலாகவே பரவி வருகிறது. ஸ்டாலின் அவர்களது உண்மை முகம் என்ன என்பதும் தெரிந்துவிட்டது. கொளத்தூர் தொகுதியிலும் அப்படித்தான், சேப்பாக்கம் தொகுதியிலும் அப்படித்தான் 1.5 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். போலி ஆவணங்களை பயன்படுத்தி ஓட்டுக்களை செலுத்தி திமுகவை வெற்றியடைய வைத்து இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்டாலின் அவர்களது மகன் உதயநிதி அவர்கள் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடைந்தார். ஆனால் 1.5 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டு இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறதல்லவா? இரண்டிற்கும் உள்ள வித்தியாசமே இப்பொழுது தேர்தல் ஆணையமே கண்டுபிடித்திருக்கும். நீதிமன்றத்தின் அடுத்தடுத்த வழக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக அமைய வேண்டும் என்பதை விட உண்மைக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். திமுக தவறு செய்திருக்கிறது என்றால் அதை உடனடியாக சுட்டிக்காட்டி அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். வருகின்ற சட்டசபை தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடாதவாறு நீதிமன்றம் உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். கடந்த தேர்தலில் செய்த மோசடியை சுட்டிக்காட்டி வருகின்ற சட்டசபை தேர்தலில் கொளத்தூர் தொகுதியோ அல்லது வேறு எந்த தொகுதியிலோ ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடக்கூடாது என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஆனால் நீதிமன்றம் இதை பற்றி கூறும் பொழுது தகுந்த ஆதாரங்கள் எதுவும் இல்லாத காரணத்தினால் அதை தற்பொழுது செயல்படுத்த முடியாது. ஆனால் வருகின்ற தேர்தலின் பொழுது உண்மைத்தன்மையுடன் தேர்தல் போது திமுக போலியாகத்தான் வெற்றியடைந்திருக்கிறது என்பதை ஆதாரத்துடன் சமர்ப்பிக்கப்பட்டால் அவரது பதவியும் அதிகாரங்களும் பறிக்கப்படும், சிறையிலும்